வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் vlog தான். ரொம்ப நாளாக வீடியோஸ் போட முடியல. ரீசன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் இந்தியா வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சடனாக அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதனால் என்னால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இது இந்த ஃபேஸை கடக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்து இந்த ஃப்ளட்டு வந்த அப்புறமா தான் ஒரு அவேர்னஸே தோணுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நானே வந்து உணர்ந்தேன். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளட்டு வந்ததுனால எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்துருச்சு. ஸோ நான் என்னோடய பசங்க 3 பேரோட நாங்கள் எல்லாருமே ஹோல் ஃபேமிலியாக வந்து வேறு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ அந்த வீடு தான் இது. நாங்கள் ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும் என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட ஹவுஸ் தான் இது. அவங்க இந்த மாதிரி உடம்பு சரி ஆக முடியாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஹவுஸ் தான் இது. ஆல்மோஸ்ட் 1.5 years இந்த ஹவுஸில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் தான் வந்து இப்போதைக்கு இந்த வீட்டில் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன நினச்சிருக்கேன்னா, நம்மளால் அவங்க யூஸ் பண்ண திங்ஸை வந்து நம்ம வந்து எப்படி வச்சுருக்கணும், அவங்க ஞாபகமாக நம்ம அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும், அதை ரொம்ப பத்திரமாகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி தான் வந்து நான் ஒவ்வொரு பொருளாக வந்து எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இந்த வீட்டு யூஸ் பண்ணியும் ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 months ஆகிடுச்சு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பூட்டி அப்படி தான் இருந்தது. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் அழுக்கு படிஞ்சு அந்த மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஃப்ளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடுமே தண்ணி வந்துருச்சு. அப்பா கூட இருக்கிறவங்க, அப்பாவோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. அவங்களுமே வந்து கொஞ்சம் நியர்பை ஒரு 2-3 வீடு தள்ளியில் ரொம்ப பெரிய வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தா அவங்களுமே கூப்பிட்ருக்கலாம். பட் ஸ்டில் அவங்களும் கூப்பிடல. நம்மளும் வந்து ஒரு சில சூழ்நிலையினால நம்மளால் போய் கேட்கவும் முடியலை. இங்கே தங்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்மளுக்கும் கஷ்டமாக இருந்தது. அதனால் வந்து சரி ஓகே, ஒரு ரூமாக இருந்தாலும் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீட்டுக்கே வந்து வந்துட்டேன். இப்போ நான் என்ன அவேர்னஸ் வந்து சொல்ல நான் நினைக்கிறேன்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் ஒவ்வொரு முறையும் போய் அவரை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த டைமில் ஒவ்வொருத்தரையாக போய் கேட்டேன், நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வரீங்களா, நீங்கள் பேசுகிறீங்களா, நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ தட் அவங்க ஏதாவது கான்வர்சேஷனில் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு. பட் உண்மை என்னென்னா, நானுமே வந்து அவரோட வந்து அவரால் வாக் பண்ண முடியாதுன்றதுனால வீல் சேரில் வந்து வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன். பட் என்னாலேயே சந்தோஷமாக வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஏன் வந்து போய் அடுத்தவங்கள நீங்கள் வரீங்களான்னு கேட்டு அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க ரெடியாகி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மத்தியானம் வேலையில் போய் கூப்பிட்டேன்னா அவங்க நைட்டு வர்றதுக்கே ஒரு 8 மணி ஆகிடும். இந்த டைம் கேப்பில் ஒரு உடம்பு சரியில்லாத அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் வந்து நான் தனியாக தான் விட்டு போயிருப்பேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸோ நம்மளை விட யாருமே வந்து நம்ம அப்பா அம்மாவை வந்து நல்லா பார்த்துக்க முடியாது. ஸோ நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். இன்கேஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, எங்கள் அப்பாவை ஒரு காரில் அந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கலாம். பட் நான் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அப்போ இருந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எனக்கு எதுவுமே புரியலை. அவரால் நடக்க முடியல, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நடக்க முடியலன்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணுச்சே தவிர நல்லா இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களேன்றது தான் எனக்கு தோணுச்சு. பட் வந்து எனக்கு அவரை எப்படி பார்த்துக்கணுன்றது வந்து தெரியல. பேசிக்காகவே நான் ரொம்ப பயந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். அது என் தங்கச்சிக்கு நடந்ததுனால
அதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸ். நம்மளை விட யாராலையுமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, யாராலையும் நல்லா பார்த்துக்கவும் முடியாது, அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம அப்பா அம்மாவை நம்ம தான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, யூஸ்வலாக அந்த பெட்ரிடன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒருத்தவங்க பாசிட்டிவாக பேசுகிறவங்க தான் அவங்களுக்கு தேவை. நம்ம அவங்கள ஒரு 10 நிமிஷம் தனியாக விட்டாலும் அவங்க ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்க்கு போயிடுவாங்க. ஸோ ஃபுல் டைமுமே எங்கள் அம்மா வந்து அவங்கள ஆக்குப்பைடாக தான் வச்சுருப்பாங்க. பட் ஒரு சில நேரங்களில் அவங்களும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வெளியில் போகும்போது தான் வந்து அவங்க ரொம்ப அப்படி சொல்ல ஒரு மாதிரி அப்செட்டாக அப்படி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து நான் வந்து பேசியிருக்கணும். பட் நான் வந்து பார்த்துக்கிறது மட்டும்தான் பார்த்துப்பேனே தவிர ரொம்ப நல்லா இன்வால்வ் ஆகி ரொம்ப நல்லா பேச முடியல. பிகாஸ் அவர் அப்படி இருக்கார் அப்படிங்கிறதுனால என்னால் சரியாக பேச முடியல. பட் அதுக்கு வந்து நான் இப்போ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் பேசியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருப்பாங்க, இருந்த வரைக்கும் இன்னும் நல்லாவே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. நான் போய் மற்றவங்கள கூப்பிட்டதை தாண்டி நான் நினச்சிக்கிட்டேன் அவங்க மற்றவங்களோட பேசும்போது தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்ஸ். தேர்டாக பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இது வரைக்கும் கற்றுக்கவே இல்லை. ஏன்னா வந்து என்னோடய பயம்தான் அதுக்கு ஒரு காரணம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பிகாஸ் அன்றைக்கி வந்து திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நல்லா எல்லாமே சரியாயிடுச்சு. பட் சடனாக வந்து அவங்களால வந்து ப்ரீத் பண்ண முடியலன்றப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா எல்லாமே கால்லேருந்து எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு. நாளையிலேருந்து அவங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறப்ப ஒரு ஏர்லி மார்னிங் 3 o'clock போல் அவங்களுக்கு வந்து காஃப் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன். அந்த டைமுக்கு நான் வந்து எனக்கு தோணுனதை அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து ப்ராப்பராக அவரை ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிற ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் நம்பரை நான் வாங்கி பண்ணியிருக்கணும். அந்த பெரிய மிஸ்டேக்காக நான் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் வந்து நார்மல் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து இதுதான் பேஷண்ட் அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆம்புலன்ஸ்னால் நார்மலாக வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கும். பட் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தர்றதுன்னு தெரியல. பிகாஸ் அவரோட கேஸ் ஹிஸ்ட்ரி எதுவுமே யாருக்குமே தெரியாததுனால சொல்லி கேட்டு பண்ணவும் முடியல அவங்களால டக்குன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதனால தான் வந்து அவருக்கு திடீர்னு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே நான் அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக அவரை காப்பாற்றிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் நம்பரோ அந்த மாதிரி நம்ம கேட்குறதுக்கோ இல்லை நோட் பண்ணி வைக்கிறதுக்கோ நம்ம தயங்குறதுனால தான் இவ்வளோ பெரிய லாஸ் எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து அதுதான் வந்து என்னுடைய ஒரு பெரிய கஷ்டமாகவும் இருக்குது. பட் இந்த சுச்சுவேஷனில் என்ன மாதிரி ஒரு ரொம்ப பயந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நான் பண்ணேன். பிகாஸ் எனக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த டைமில் அந்த 2 மணி டைமில் யாருமே இல்லை, நான் எங்கள் அம்மா மட்டும்தான். ஸோ நான் அந்த ரோட்டில் சத்தம் போட்டு ஓடினது இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான இருந்தது. இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்து யாருக்கும் வரக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து எனக்கு நடந்ததை வந்து நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பேஷண்ட்ஸ் தாத்தாவோ பாட்டியோ யாராக வேணால் இருக்கலாம், அப்பாவோ அம்மாவோ, ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்ததுன்னா ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா நம்ம அந்த ஹாஸ்பிட்டலோட கான்டாக்டு, ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி எல்லா நம்பருமே வாங்க தயங்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு விசிட்லேயே எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டாக்டர்ஸை நம்பி தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போகிறோம். அது எந்த ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட், கவர்மெண்ட், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ். பட் ஆனால் வந்து அங்கே நம்மளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம நம்பி தான் பல ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறோம். பட் அவங்க அதை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றது அந்த டாக்டர்ஸோட கையில் தான் இருக்குது.
எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட்டுக்குன்னு அவங்க பண்ணும்போது, ஆன்ஜியோக்குன்னு பண்ணும்போது எல்லாமே ஹைஃபைடு எக்யூப்மெண்ட்ஸ், ஹைஃபைடு ஸ்டன்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் அப்படியும் வச்சியும் அவருக்கு எப்படி வந்து அந்த பர்டிகுலர் டைமில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவங்க சொன்னாங்கன்றது வந்து என்னால் வந்து இப்போவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாக்டரும் வந்து சடனாக இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு இது வந்து டே டு டே லைஃப்பில் ரொம்ப காமன். பட் நம்மள மாதிரி ஒரு காமன் பர்சன்ஸ்க்கு இவங்க தான் பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி, அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்றப்ப, நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பருன்றப்ப அவங்களுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டாக்டரும் எல்லா டாக்டரையும் நான் சொல்லலை, ஒரு சில டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் லெத்தர்ஜிக்காக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நான் என்னோடய ஃபேமிலியிலேருந்தே ஒரு 2 உயிரை வந்து இழந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, கொஞ்சம் ஹியூமனிட்டியோட எப்போவுமே காஷியஸோட ஒரு சில இம்பார்ட்டண்ட் பேஷண்ட்ஸ்னால் அவங்கள எப்போவுமே கவனிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் எடுத்தேன். பட் எனக்கு எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாததுனால நான் என்னென்னலாம் எடுத்திருக்கனோ அதை வச்சு போஸ்ட் பண்ணுறேன். இதை விட்டு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் என்னோடய கிட்ஸ்க்காக நான் வந்து மற்றதையும் லைஃப்பையும் கோ ஆன் பண்ணணும். இந்த வீடியோ இதோடு நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.